இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இருங்க அவ ஏதோ தலைவலின்னு சொல்லி மாத்திரை போட்டு படுத்துட்டு இருக்கா. யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொன்னா. பரவாயில்லைங்க, நான் பாத்துக்கிறேன். என்னங்க இது? தலைவலி தூங்கிட்டு இருக்கான்னு தானே சொன்னீங்க. எங்க அவ? சாரிங்க, அவ வீட்ல இல்ல. எங்க போயிருக்கா? உங்களுக்கு இன்னைக்கு கல்யாண நாள்ல அதான் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு உங்களுக்கு பைக் வாங்கி கொடுக்க பைக் ஷோரூம் போயிருக்கா. ஏய், இதான சரியான சந்திரம், அடிச்சு தூக்குடா. பைக் வாங்குறதுக்காக போனால? ஆமாங்க, பைக் ஆர்டர் கொடுத்தாச்சு. ஹோட்டல் திருப்ப விழால அவ வெளியில போனால பைக் ஆர்டர் கொடுக்கறதுக்காக தான் போனா. ஆனா இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஷோரூம்ல இருந்து கால் பண்ணி பைக்கை டெலிவரி எடுத்துக்க சொன்னாங்க. நீங்க தான் வெளியில போக கூடாதுன்னு வேற சொல்லிட்டீங்கல்ல. உங்ககிட்ட சொன்னா மறுத்துருவீங்கன்னு தான் என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டா. சாரிங்க, வேற வழி இல்லாம நானும் உங்ககிட்ட போய் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. எங்க அவளுக்கு பெரிய ஆபத்து இருக்குங்க. அவ இன்னைக்கு எங்கேயும் வெளியே போக கூடாது. அவகிட்ட நான் அவ்வளவு வாட்டி சொல்லி அதை புரிஞ்சுக்காம அவ போயிருக்கா. நீங்களும் அமுச்சு வச்சிருக்கீங்க. என்னங்க சொல்றீங்க? ரேவதிக்கு ஆபத்தா? என்ன ஆபத்து? கல்யாண நாள் அன்னைக்கு உன் மனைவி ரேவதிக்கு பெரிய கண்டம் இருக்கு. உயிருக்கு ஆபத்தான கண்டம் இருக்கு. அவளை அந்த கண்டத்துல இருந்து காப்பாத்துறது உன் கையில தான் இருக்கு. அன்னைக்கு அவளை வெளியே எங்கேயும் அனுப்பாத. உன் பார்வையிலேயே வச்சுக்க. அதான் அவளுக்கு நல்லது. இந்த ஆபத்துல இருந்து அவ தப்பிச்சிட்டா அப்புறம் உங்க கல்யாண வாழ்க்கை சிறப்பா இருக்கும். என்ன கல்யாண நாள் அன்னைக்கு பெரிய கண்டம் இருக்குன்னு சொன்னாரா? அதனாலதான் நீங்க அவ்வளவு தூரம் வெளியில போக வேண்டாம்னு சொன்னீங்களா? இது தெரியாம நானும் அவளுக்கு தொண போயிட்டேனே. ரொம்ப ரொம்ப சாரிங்க. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? சகல ஒரு விஷயம் சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். காரணம் இல்லாம சகல எதுவும் சொல்ல மாட்டாரு. அது ஏன் ரேவதிக்கு புரியல? நீயும் தேவையில்லாம ரேவதி கூட சேர்ந்து தப்பு பண்ணிட்டிய. சாரிங்க, இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய காரணம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அவ சாதாரணமா தான் சொன்னா. நானும் ஏதோ சர்ப்ரைஸ் தான் கொடுக்க போறான்னு சரின்னுட்டு தப்ப செஞ்சிட்டேங்க. ரொம்ப சாரி. சகல, நீ ரேவதிக்கு ஃபோன் பண்ணி பாருப்பா, எங்க இருக்கான்னு கேளு.